தீபாவளிக்கு ஹேர் டை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? கண்ட கெமிக்கல் ஹேர் டை பக்கம் போயிடாதீங்க. இப்போ நான் செய்ய போகிற நேச்சுரலான ஹேர் டையை செய்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடுங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு 3 மாதத்துக்கு வேறு எந்த ஒரு ஹேர் டையும் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. 3 மாதம் வரைக்குமே நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் அப்படியே கருகருன்னே இருக்குங்க. வாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ஹேர் டையை நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு நேச்சுரலான பொருள் பார்த்திங்க அப்படின்னா மாதுளை பழத்தோட தோலுங்க. இந்த மாதுளை பழத்தோட தோலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காய்ஞ்சதை நம்ம வறுக்கும்போது சீக்கிரமே வறுபட்டுரும். நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா வறுக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த நேச்சுரலான ஹேர் டை நம்மளுடைய முடிகளை கருப்பாக்கி கருமையை ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுங்க இந்த ஒரு மாதுளம் பழத்தோட தோல். அதை இந்த கடாயில் நான் சேர்த்துட்டேன். இரும்பு கடாயில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கணுங்க. இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பிளாக் கலரில் ஆகிற வரைக்குமே நம்ம வறுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நேச்சுரலான ஹேர் டை 3 மாதத்துக்கு வெள்ளை முடிகளை கருப்பான வெள்ளை முடிகளை கருப்பாகவே வச்சுருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளேமை ஸ்டவ்வோட ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிராஜுவலாக இந்த பழத்தோல் நல்லா வறுபட்டு கரெக்டான ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டை பொடி கிடைக்கும். இப்போது நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் நான். சிம்மில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் இத்தனை தடவை நான் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு சிம்மில் வைங்கன்னு சொன்னது காதில் விழுகாமல் இருக்கலாம். அதனால தான் நான் 2-3 வாட்டி நான் இந்த சிம்மில் வைங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, கருப்பாயிடுச்சு பாருங்கள். மேலே இருக்கிற தோல் எல்லாமே கருப்பாகிக்கிட்டு வருது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படின்னா கருஞ்சீரக பொடி, இல்லை அப்படின்னா நல்ல கருப்பு எள் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் இல்லைன்னா நல்ல ஒரு கருப்பு எள், வெள்ளை எள் எடுத்துக்காதீங்க, கருப்பு எள் தான் ரொம்பவே இந்த இந்த நேச்சுரல் ஹேர் டை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லாவே பாருங்கள் கருப்பாயிடுச்சு இல்லையா? மாதுளம்பழத்தூள் ஃபுல்லாகவே நல்லா கருப்பாயிடுச்சு. இது கருப்பாகிறதுக்கு முன்னாடி அடுத்த பொருளை சேர்த்தோம் அப்படின்னா அடுத்த பொருள் சீக்கிரமாக கருப்பாயிடும். மாதுளம்பழத்தூள் கருப்பாகிறது ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் இதில் எள்ளு சேர்த்துக்கிறேன், கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருஞ்சீரகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை கருப்பெல்லோட கருஞ்சீரகம் ரெண்டையுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாற்றிடுங்க. இது இளநீர் இருக்கிறவங்க ரெகுலராக பயன்படுத்தும் பொழுது அவங்களுடைய வெள்ளை முடிகள் நிரந்தரமாக கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு 100% உண்மைங்க. இதை ஒரு கேரளா டாக்டர் அவரோட பதிவில் போட்டிருந்தார். அவர் நிறைய ஹேர் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அதில் ஒரு பதிவு தான் இது. இப்போ நம்ம நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த புகையிலையே பார்த்திங்கன்னா அந்த சூடு இருக்கு இல்லையா, அந்த சூடுலேயே இந்த நெல்லிக்காய் பொடி நல்லா வறுபட்டுரும். ஓகேவா? நம்ம ரொம்ப சூடோடு போட்டோம், ரொம்ப அதை ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது போட்டோன்னா சீக்கிரமே அந்த நெல்லிக்காய் பொடி கருகருன்னு ஆயிரும். இந்த மாதிரி நம்ம சூட்டில் செய்யும்போது அதுவும் கிராஜுவலாக நம்மளுக்கு வறுபட்டு கிடச்சிருங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்க நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நேச்சுரல் ஹேர் டையில் இந்த நெல்லிக்காய் பொடியை சேர்க்கறதுனால முடியை நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நாளைக்கு அந்த கருமை இருக்கிறதுக்கும் நெல்லிக்காய் பொடி ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இந்த 3 பொருட்களை இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். கடைசியாக ஒரு பொருள் சேர்ப்போம், அதை நான் அப்புறமா சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள், அந்த சூட்லேயே அப்படியே விட்டுருங்க. நல்லா சூடாக இருக்குது கடாயே, அதுலேயே இந்த பொடி நல்லா கருகருன்னு மாறிடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் கருகருன்னு மாறிடும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணோன்னா நல்லா பவுடராக கிடச்சிரும். நல்லா பவுடருக்கு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்சியில் சரியாக அரைபடலை அப்படின்னா சலிச்சு கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக
சூப்பராக கருன்னு ஒரு ஹேர் டை பொடி கிடச்சிருக்குயா. இந்த ஹேர் டை பொடியை வச்சு நம்ம இப்போ நேச்சுரலான ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக செய்து வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ரெகுலராக செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகாது. ஒரு பாட்டிலில், நல்லா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ வந்து அப்ளை பண்ணணுமோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துட்டு மருதாணி பவுடர் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் உங்களுடைய ஹேர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி வந்து உங்களுடைய இஷ்டம். எடுத்துட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அந்த கருப்பு பொடி இருக்கு இல்லையா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் நேச்சுரலான ஒரு ஹேர் டை பொடி, அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் என்ன பொருள் சேர்க்குறோம் அப்படின்னா கடுகு எண்ணெய் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ரெண்டையுமே பாதி அளவு கூட சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான ஹேர் டை பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் டை கருன்னு கிடச்சிருக்கு. நல்லா கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆயில், அதாவது ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கருன்னு ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டை கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆரம்பத்தில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும். உங்களுடைய முடிகள் எல்லாமே கருன்னு மாறிடுங்க. நிரந்தரமாக கருப்பாக மாறிடும். ஸ்கேல்ப்புக்குள்ளாரிருந்து வளரக்கூடிய முடிகள் கூட நல்லாவே கருப்பாகவே வளர ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இதோட சத்துக்கள் ஸ்கேல்பில் இறங்க வெள்ளை முடிகள்லாம் கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் புதுசாக வரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருமையாக வர ஆரம்பிச்சிடும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ கருன்னு இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட நீங்கள் தலையில் அப்படியே வச்சுக்கோங்க. முடியில் நல்லா பிடிச்சிக்கும். இந்த ஹேர் டை வந்து ஹேரில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு மைல்டு ஷாம்பு வச்சுக்கோங்க. மைல்டு ஷாம்பை வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கெமிக்கல் இல்லாமல் செய்துட்டு நீங்கள் கெமிக்கல் ஷாம்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. முடி வீணாக தான் போகும். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். எப்படி மைல்டு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதெல்லாம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கெமிக்கல் ஷாம்பை வந்து நல்லா மைல்டாக வந்து மாற்றிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் நான் பார்க்குறேன் உங்களை.